ஈழத்து அரசியல்ல அல்லது இலங்கை அரசியல்ல இதுவரை நிகழாத ஒரு சம்பவத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிகழ்த்தி இருக்குது. தமிழ் தரப்புகள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. எனவே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்துல இந்த நாட்டில அனைவரும் சமம், இன ரீதியாகவும் அனைவரும் சமம், மத ரீதியாகவும் அனைவரும் சமம் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நேற்று இரவில் இருந்து தேசிய மக்கள் சக்தியை புகழ்ந்து தள்ளினார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லோரும் எதிர்த்தவர்களை, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு நாங்க வாக்களிக்கணும் என்று எதிர்த்தவர்களை பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்த்தீங்கள். எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எப்படி செயற்பட்டு இருக்கிறது பார்த்தீங்களா? எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமானது, எல்லா இனமும் எல்லா மதமும் ஒரே மாதிரியானது என்பதை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று புகழ்கிறார்கள். ஆனா இன்று காலை வேளையில் அந்த நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. நேற்று திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை அகற்றுங்கள் என்று சொன்ன பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார், அந்த புத்தர் சிலை திரும்ப அந்த இடத்துல வைக்கப்படும் என்று. எனவே என்ன நடக்குது என்றது இந்த காணொளியில தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காது இந்த காணொளி உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பகிர விருப்பம் இல்லை என்றாலும் அதை தவிர்த்துட்டு உங்களுடைய சமூக ஊடகங்கள் மூலமாக உங்களுடைய எழுத்துக்களையோ குரலையோ வெளிப்படுத்தி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இது பாரிய அளவான விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். திருகோணமலையில புத்தர் சிலை வைக்கப்படுகிற விவகாரம் தற்போது பெரிய அளவில் சூடு பிடித்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஃப்ரெட்ரிக் கோட்டை பகுதியை அண்மித்திருக்கிற கடற்கரை பகுதியில ஒரு புத்தர் சிலையை வைப்பதற்கு ஒரு குழு ஒன்று முயற்சித்து வந்திருக்கிறது. அந்த குழு நேற்று முன்தினம் அந்த கடற்கரை பகுதியில கட்டட வேலைகளுக்கான பொருட்களை கொண்டு வந்து இறக்கி இருக்குது. அந்த நேரத்தில் ஊடகவியலாளர்களும் அங்கு இருந்தவர்களும் அதை அவதானித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய நாள் காலை வேளையில இருந்து அந்த பகுதியில் அந்த புத்தர் சிலையை வைப்பதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தர் சிலை வைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு கூடார மாதிரி ஒரு சின்ன அமைப்பு தேவைப்படும் தானே. அந்த வேலைகள் படிப்படியாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு அந்த கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள், அதுபோல அந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றவர்கள் அந்த புத்தர் சிலை வைக்க முயற்சி செய்யப்படுபவர்களால தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் வெளியில வந்து அதுக்கு பிறகு அந்த வேலை படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தமிழ் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக திருகோணமலையினுடைய இளைஞர்களை சுட்டிக்காட்டணும். அங்கே இருக்கிற இளைஞர்களும் ஊடகவியலாளர்களும் தங்களாலான முயற்சிகளை முன்னெடுத்து அதை பெரிய அளவு அழுத்தத்துக்குள்ள கொண்டு போக முனைந்தார்கள். அந்த அடிப்படையில் அது ஓரளவு சாத்தியப்பட்டது என்று சொல்லலாம். படிப்படியா கூடாரம் அமைத்து தூண் போடுற வேலைகள் நடக்கும் போது எதிர்ப்பு வெளிக்கிட்டு, ஆனா அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி கூடாரமும் அமைக்கப்பட்டு புத்தர் சிலையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த புத்தர் சிலை வைக்கப்பட போற நேரத்தில் 11-15 அளவில் பொது பாதுகாப்பு அமைச்சர் அந்த புத்தர் சிலையை அந்த இடத்துல இருந்து அகற்ற வேண்டும் என்று காவல்துறையினருக்கு கட்டளை இடுகிறார். அந்த அடிப்படையில் அந்த இடத்துல வைக்கப்பட்ட புத்தர் சிலையை காவல்துறையினர் அகற்றுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்க அந்த புத்தர் சிலையை வைப்பதற்கான முயற்சியை எடுத்தவர்கள் கடும் எதிர்ப்பு காவல்துறையினருக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு காவல்துறையினரை ஒரு தேரர் அறைந்த காணொளியும் சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு முரணான சூழ்நிலையில அந்த பௌத்த தேரர்களை எல்லாவற்றையும் தாண்டி அந்த புத்தர் சிலை காவல்துறையினரால அந்த இடத்திலே இருந்து எடுத்து செல்லப்பட்டது. நேற்று அந்த காணொளியை பார்க்கும்போது இதுவரையான காலப்பகுதியில் இந்த ஈழத்து வரலாற்றிலே, இலங்கை வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லை, இப்படி ஒரு எதிர்ப்பை காவல்துறையினர் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்ற அளவுக்கான ஒரு சம்பவம் நேற்றைய நாள்ல நிகழ்ந்திருந்தது. அந்த காணொளிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும், ஒரு தேரர் கட்டி பிடிச்சு கொண்டு நிற்கிறார் புத்தரை. ஆனா அந்த புத்தர் சிலை வந்து காவல்துறையினரால எடுத்து செல்லப்படுகிறது. நேற்று அது எடுத்து செல்லப்பட்டதற்கு பிறகு இரவு சமூக வலைத்தளங்களை பார்க்க வேண்டும். நிறைய வாழ்த்துக்கள், பாத்தீங்களா தேசிய மக்கள் சக்தி என்ன செய்து விட்டது அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய புகழ்பாடுதல்களை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நேற்று நான் என்னுடைய Facebook தளத்தில் ஒரு 11 போட்டிருந்தேன், சிறப்பு. ஆனாலும் எனக்கு இது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது, மனசு சொல்லுது என்று என்னுடைய பதிவு போட்டிருந்தேன். ஏனென்றா இதுவரை காலமும் நிகழாத ஒரு சம்பவத்தை தேசிய மக்கள் சக்தி நிகழ்த்தும் போது அதற்கு எதிர்கட்சிகள்ல இருந்து எதிர்ப்புகள் வெறுமன்றது தெரியும். எனவே ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் நீதியா செயற்பட்டமன்றதை காட்டுற அரசாங்கம் தொடர்ச்சியான அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா இன்றைய நாள்ல பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? நேற்று திருகோணமலையில் வைக்கப்பட்டு அகற்றப்பட்ட அந்த புத்தர் சிலை
மீண்டும் அதே இடத்தை வைக்கப்படும் என்று. இப்ப வைக்கப்பட்டதாண்டு நீங்க என்ன கேட்டா, இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கினதே அந்த புத்தர் சிலை மீண்டும் வைக்கப்பட்டதற்கு பிறகுதான். எனவே இந்த நாட்டில நீதி நிலைநாட்டப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்துல தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற இன வேறுபாடு இல்லாம பௌத்தர்கள், சைவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற மத வேறுபாடு இல்லாம ஒற்றுமையாக வாழ்றதுக்கான ஒரு வழி இந்த ஆட்சி காலத்துல கிடைத்திருக்கின்ற நேற்று புகழ்ந்தவர்கள் எல்லாம் இன்று அதை இகழும் அளவுக்கு ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உடனடியாக இதுல தலையிடணும், அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே அதை இந்த அரசாங்கம் சரியாக செய்யணும், பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். நீங்க பாருங்க, அந்த புத்தர் சிலை வைக்கப்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சியும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துது, ஆளும் கட்சியில இருக்கிறவர்களும் மீண்டும் அந்த இடத்தை புத்தர் சிலை வைக்கப்படும் என்று சொல்றார்கள். ஆனா தமிழ் தேசிய அரசியல் செய்கிறதாக சொல்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எந்த விதத்தில் இதை உடனடியாக தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள்? அரசியல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வாரதுக்கு அவர்கள் செலவழிக்கிற மக்களுடனான சந்திப்பின் போது அவர்கள் செலவழிக்கிற நேரத்தை விட இது எவ்வளவு முக்கியமான நேரம்? இந்த நேரத்தை ஏன் அவர்கள் சரியா பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றது என்னுடைய கேள்வி. சமூக ஊடகங்கள் மூலமாக பதிவுதான் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் சம்பவ இடத்துக்கு போகல என்றது ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது, இந்த இடத்துல மக்கள் எவ்வளவு பெரிய தவற செய்யறோம் என்றதை நாங்க புரிந்து கொள்ளணும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அப்படி தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய நாள்ல இரவு வேளையில் அந்த புத்தர் சிலையை அகற்ற வேண்டும் என்று ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லி புத்தர் சிலையை அகற்றப்பட்டது பிறகு ஒரு பதிவு போடுறார்கள். 2 பேருடைய பதிவை வாசிக்கிறேன். திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சருமான தோழர் அருண் ஹேமச்சந்திர துரித நடவடிக்கையினால் இந்த அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. புதிய மாற்றம் இனமத பேதமற்ற முறையில் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சிலை அகற்றப்பட்டது. சரி, நீங்க பதிவு போடுறீங்க என்ன, ஒரு புத்தர் சிலை அகற்றப்பட்டது பதிவு போடுறீங்க. பிறகே அந்த பதிவு இன்றைய நாள்ல நீங்க நீக்கி இருக்கணும். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டதை பெருமையோடு பதிவாக போட்டவர்கள் இன்று அந்த பதிவை நீக்கி இருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது எனக்கு தெரியல. உண்மையிலே தமிழ் மக்கள் இங்க செய்த பிழையை நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ளணும். நீங்க வடிவ பாருங்கோ, நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் ஒன்றை செய்யும் போது என்ன செய்து போகுது என்று கூட அவர்களுக்கு தெரியல. எதிர்காலத்தில் அவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்று இவர்களுக்கு தெரியலையே. பொது பாதுகாப்பு அமைச்சர் நேற்று அந்த புத்தர் சிலையை அகற்ற சொல்றாரு, அது அகற்றப்படுது, நடவடிக்கை எடுக்கப்படுது, உடனே பதிவு போடுறார்கள். நீங்களும் நானும் எப்படி சமூக ஊடகங்கள் மூலமாக ஆனந்த விஜயபாலா அவர்கள் சொன்னதை செய்தியாக பார்க்கிறோமோ அதே மாதிரி பார்த்துட்டு தான் நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படுறார்கள். அவர்கள் பதிவை பார்த்து ஒரு செய்தியை பார்த்து தான் உங்களுக்கே பதில் சொல்றார்கள். அவர்களால் எப்படி உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக இப்போ ஒரு எதிர்ப்பு வெளியிட்டார்களா? இல்ல. நேற்று போட்ட பதிவை போட்டு நீக்கி போட்டு இன்றைக்கு வேற ஒரு பதிவு போடுறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வெளிநாட்டில் இருந்து வர சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டி ஓடக்கூடாது என்று ஒரு பதிவை போடுறார். எந்த பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்குது எனக்கு தெரியல. இந்த பதிவை நான் போடுறதால எனக்கு என்ன பிரச்சனை வேற போதோ தெரியல. ஆனா மக்கள் இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ளணும். தமிழ் தேசிய அரசியல் செய்கிறவர்களும் இந்த இடத்துல பதிவு போடுறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற தன்மையில் அவர்கள் இல்ல. எதிர்காலத்தில் பாருங்க, மாகாண சபை தேர்தல் வரும்போது இதைத்தான் பெரிது பிடிச்சு கதைப்பார்கள். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், தையிட்டி விகாரை கட்டப்பட்டதற்கு பிறகு இப்ப போய் நின்று போராடி கொண்டிருக்கிறீர்களே, கட்டப்படும் போது என்ன பார்த்த நீங்கள் என்று சில கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு அந்த புத்தர் சிலை வைக்கப்படும் போது அந்த இடத்துக்கு போனார்களா? அதை தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தார்களா? இல்ல. இதுல இருந்து நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். நேற்று அந்த பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்படுகிற நேரத்தில் அங்க நின்றது தமிழ் ஊடகவியலாளர்கள், தமிழ் இளைஞர்கள், திருகோணமலை இளைஞர்கள் தான். அதை தாண்டி பெரிய அளவிலான திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க போகல. இப்ப நீங்கள் இதுல கேட்கலாம், பவனீசன் ஒரு இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டி எழுப்பணும். அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டு அகற்றுறார்கள், திரும்ப அந்த இடத்தை வைக்கிறார்கள். இன்னும் இது விளங்கியல். எனக்கு என்னால ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல முடியும். இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு சட்டத்தரணி, வைத்தியர், பொறியியலாளர், இப்படி 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 நீங்க படித்தவர்கள் தான் வேண்டும்
வேண்டும் என்று யோசிக்கிறது முதலாவது முட்டாள்தனமானது. அதை நீங்க மாத்திக்கொள்ளணும். உணர்வு மிக்க, பொது அறிவு உள்ள, இந்த இனத்தை நேசிக்கிற, தமிழ் தேசியம் வந்தால் என்ன என்று புரிந்து வைத்திருக்கிற இளைஞர்கள் அரசியலுக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்தாலும் பல பேர் கேட்கிறது என்ன, அவர் என்ன படித்தவர், என்ன பட்டதாரிகளா இந்த நாட்டை 30 ஆண்டுகள் கட்டி ஆண்டார்கள். முதல்ல அரசியலுக்கு பொருத்தமானவர்கள் யார் என்றதை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். இந்த தமிழ் ஊடகவியலாளர்ல இருந்து ஒருவரை கூட நாங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம். திருகோணமலையில முன்னின்று செயற்பட்ட ஒருவரை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பாருங்க. தமிழ் அரசியல்வாதிகள் முடிந்த அளவு உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாம நீங்கள் இருக்கிறீங்களா, தயவு செய்து விலகி கொண்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எத்தனை கட்சியாக பிரிந்து நிற்கிறீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு இருப்பீர்கள். போட்டியிட்ட எல்லாரும் நேற்று அந்த இடத்துல வந்து நின்று இருப்பார்களா? இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இதுக்குள்ள இறங்கணும். இளைஞர்கள் தான் சரியா இருக்கும். அதுல பட்டம் படிச்சிருக்கணும், அது செய்திருக்கணும், இது செய்திருக்கணும் என்றதையெல்லாம் தாண்டி சரியானவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும், சரியானவர்களை முன்னுக்கு வர வைக்கணும். அப்படி இல்லாம அது சாத்தியப்படாது. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது, எனக்கு தெரிந்து நான் மணலாறு என்ற புத்தகம் படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்துல ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்றதை மணலாறு விஜயன் அவர்கள் தெளிவாக அந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறார். எப்படி அம்பாறை மாவட்டத்தினுடைய ஊரினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டது, அதுக்கு பிறகு அங்க எப்படியான இனப்பரம்பலை சிதைக்கிறதுக்கான முயற்சிகள் அபிவிருத்தி என்ற பெயர்ல கொண்டு வரப்பட்டது என்றதெல்லாம் அப்படியே விளங்கி இருக்குது. நீங்க பாருங்க, இந்த 30 ஆண்டு போராட்டத்துக்கு முன்பு இன பரம்பலை சிதைக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. 2009க்கு பின்னும் இனப்பரம்பலை சிதைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப இந்த மாதத்துல நாங்கள் வணங்குற கடவுள்கள் எவ்வளவு எங்களுக்கு சேவையாற்றி இருக்கிறார்கள் என்றதை யோசிச்சு பாருங்கோ. அவர்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கிறார்கள் என்றதை யோசிச்சு பாருங்கோ. அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்க இதை விட மோசமான நிலையிலே இருந்திருப்போம். எதிர்காலத்துல இன்னும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா என்ற ஏக்கத்தோடு தான் நாங்க இருக்கிறோமே தவிர சரியானவர்களை தேர்வு செய்யறதுக்கான முனைப்பை நாங்க காட்டுறதில்லை.